நான் சொல்றேன் எனக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையும் வரலன்ட்டு. அப்போ என்ன சொல்வீங்க? படுத்தாதான் இவளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இவ இந்த மாதிரி விஷயங்கள் போனதுனாலதான் இவளுக்கு வாய்ப்பு, இவ நெக்ஸ்ட் லெவல் போனானா ஓ அப்படி பண்ணிட்டா நான் வந்தா ஹீரோயினா தான் வரணும், நான் வந்து அந்த கதைக்கு பெரிய எல்லா சீன்லயும் நான் இருக்கணும், நிறைய எனக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க மேல ஆசைப்படுற சில ப்ரொடியூசரும் வரலாம், சில டைரக்டரும் வரலாம். இந்த பொண்ணு நோன்னு சொன்னா இதை விட பேரழகியா பார்த்துட்டு போலாமே. வாவான்னு இழுக்கிறவுக்கு ஐஸ்வர்யா ராய். நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு பொட்டு வச்சு தாலி போட்டுட்டு நடிக்கிறதே தப்பான விஷயம்ன்றதுனால நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க. வணக்கம். வணக்கம். இப்போ என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ விஜய் டிவி பொன்னி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம நேரடி விஷயத்துக்கு வந்துடலாம். மலையாள சினிமாவில் பெண்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் சம்பந்தமாக விசாரணைக்காக ஹேமா கமிஷன் அமைக்கப்பட்டது. அவங்க அந்த அறிக்கை இப்போ வெளிவந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பிரளயத்தையே உருவாக்கி இருக்குது. அது சம்பந்தமாக தொடர்ந்து செய்திகள் வந்துகிட்டே இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இப்போ லைனா எல்லா கம்ப்ளைண்ட் வருது, ஒரு பக்கமா ஒரு நடிகையா அறிக்கை கொடுத்துட்டே இருக்காங்க, அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்னு. அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த இண்டஸ்ட்ரியே இப்படிதான், அதுவும் மலையாள இண்டஸ்ட்ரி இப்படிதான், இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நினைக்கிறாங்க. அது சுத்தமான தப்பான விஷயம். அந்த தாட்ஸ் அந்த டாக்கே வேண்டாம். இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப புனிதமான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு விஷயம். இதுக்குள்ள வரதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. நாங்க இங்க இருக்கோம், எங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன, இதோட கஷ்ட நஷ்டங்கள் என்ன இருக்கு, நம்ம எப்படிலாம் டிராவல் பண்றோம்ன்றது எங்களுக்கு தெரியும். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் அவங்க வெளிப்படையா நம்ம பேசினாலும், நான் சொல்றேன் எனக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையும் வரலன்ட்டு. அப்போ என்ன சொல்வீங்க? ஓ நீங்க வெளிப்படையா பேசிட்டா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது, அதனால நீங்க வெளிப்படையா பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு, எனக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஓ அப்படியா சரி ஓகே என்னன்னு சொல்லுங்கன்னு நோண்டி கேட்டா அது வைரல் ஆக்கி அடுத்த வாய்ப்பு வராத அளவுக்கு பண்ணி முடிச்சிடுவாங்க. அவங்க கெரியரை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம்ன்றது எனக்கு தெரியல. பட் நான் சொல்ல வர்றதுன்னா இந்த இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, ஃபீமேல் மேல் இருக்கிற எல்லா இடத்துலையும் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நடக்க வேண்டிய விஷயம். சில நபர் சில விஷயங்கள் சில தப்பான விஷயங்கள் அப்ரோச் பண்றதுனால அந்த இண்டஸ்ட்ரியை தப்பா சொல்றது அர்த்தமே கிடையாது. ஒரு வீட்டுல ஒருத்தர் சரியில்லைன்னா அந்த தெருவில் இருக்க அத்தனை பேரையும் அந்த தெருவே நல்லது இல்ல, சக்கடை பிடிச்சா அந்த கன்றாவியான தெரு, அது அந்த தெருக்குள்ள யாரும் போவாதீங்க, அங்க இருக்கிற ஆம்பளைங்களே சரியில்லை, பொம்பளைங்க ஜாக்கிரதையா போங்கன்னு நோட்டீஸ் போடவா போறீங்க? இல்லையே. அந்த வீட்டுல இருந்தா அந்த வீட்டோட பிரச்சனை தான், அந்த பர்சனல் அந்த குடும்பத்தோட முடியுது, அந்த தெருவே நாரடிக்க மாட்டீங்க நீங்க. அதே மாதிரிதான் இந்த இண்டஸ்ட்ரி. ஒரு சில பேர் ஒரு சில டைரக்டர் ஒரு சில ப்ரொடியூசர் பண்ற மிஸ்டேக்கால ஹோல் இண்டஸ்ட்ரியா தப்பா பேசுறீங்க. மலையாளம் மட்டும் கிடையாது, சினி உலகமே இந்த மாதிரி இருக்கு, சினி ஃபீல்டே இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அட்ஜஸ்ட் பண்றது கம்பல்சரி இருக்குன்னு. கம்பல்சரி இருந்துச்சுன்னா இத்தனை லேடிஸுங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்றாங்களா? இல்லையே. என்ன மாதிரி நிறைய கேர்ள்ஸ் இதுக்குள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்காங்க. நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு பொட்டு வச்சு தாலி போட்டுட்டு நடிக்கிறதே தப்பான விஷயம்ன்றதுனால நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க எங்க சொந்த பந்தம்லாம். இதையும் மீறி இந்த ஸ்ட்ரகிளுக்கு மீறி நான் உள்ள போய் ஒர்க் பண்றேன்னா அதுல நான் நர்சிங் படிச்சிருக்கேன். அந்த நர்சிங்ல வராத இன்கம் இதுக்குள்ள எனக்கு வருது. இந்த இன்கம் வச்சு நான் என் குடும்பத்தை நான் பார்க்க முடியுது. ஸோ நான் செலக்ட் பண்றேன், எனக்கு என்ன திறமை இருக்கு, என்னால என்ன பண்ண முடியும், அது நான் தான் செலக்ட் பண்ணணும். நான் என்னோட கெரியர் நான் தான் பார்க்கணும். அங்க நடக்கிற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னா அதுக்கு மீறி ஒரு சில பேர் நபர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி அதை ஸ்டார்ட் அவுட் பண்ணலாம், இல்ல அதுல இருந்து வெளியே வந்துடலாம். இது போய் குத்துது கொடையுது ஐயோ அப்பான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் நின்று கத்துறது பிரயோஜனமே கிடையாது. இந்த வாவ் தமிழாலே முன்னாடி நான் பேசியிருக்கேன். இதனாலே நிறைய எனக்குள்ள ஒரு சர்ச்சைகள் வந்தது, என்னுடைய குற்றச்சாட்டு வந்தது, வைரல் ஆயிடுச்சு. அவ்வளோ மில்லியன் கணக்குல ட்விட்டர்ல இதுல எல்லா மீடியாலையும் வைரல் ஆச்சு. யார் அந்த நடிகர், இது மீறியும் எனக்கு வாய்ப்புகள் வந்த வண்ணமா இருந்துச்சு. ஸோ அந்த வாய்ப்புகள் கொடுத்தவங்களும் ஒரு ஆண்கள் தான். எனக்கு கொடுத்த டைரக்டர், மேனேஜர், இபி, சேனல் இவங்க எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு இந்த மாதிரி வைரலா பேசுறா, இந்த மாதிரி உளறி இருக்கா, இந்த மாதிரி தப்பான விஷயம், இதை நம்ம கூட்டு உட்கார வச்சா நம்ம பேருக்கு இடம் அப்படின்னு நினைக்கலையே. இந்த மாதிரி நீங்க நினைக்கிற இந்த மலையாள இண்டஸ்ட்ரி மேல இருக்கிற கேவலமான கண்ணோட்டத்தை வச்சு நீங்க பார்க்க போனா அதே இடத்துல நானும் இருக்கேன். மலையாளத்துல இல்ல, தமிழ்ல இருக்கேன். எல்லா சினி ஃபீல்டும் ஒண்ணுதான், லாங்குவேஜ் தான் வேற வேற. ஸோ இந்த ஃபீல்ட்ல நான் இருக்கும்போது இந்த மாதிரி கேவலமான மனுஷங்கள் உள்ள இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்கன்னா எனக்கு வாய்ப்பே கொடுத்துருக்க மாட்டாங்களே. ஒரு சில பேர் தப்பான நபரா சுத்திக்கிட்டு இருக்காங்க.
ஆனா எல்லாரையும் தப்பா பேசுறது நான் ஏத்துக்கவே மாட்டேன், அக்செப்ட் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல நான் இருக்கேன், எனக்கு தெரியும். என் கூட நடிக்கிறவங்க, அண்ணனாவும் பாக்குறவங்களா இருக்காங்க, அப்பாவை பாக்குறவங்க, நல்ல ஒரு நண்பனா பாக்குறவங்க இருக்காங்க. ஏதாவது ஒரு சான்ஸ்னா, இந்த கண்ணா நீ இது பண்றியாடா அப்படின்னு கேட்கறவங்க மத்தியில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு என் வீட்டுல ஆண் துணை இல்லைன்னா கூட வெளி உலகத்துல நிறைய ஆண் துணைகள் எனக்கு இருக்காங்க. சினிஃபில் தப்பு, சினிஃபில் அட்ஜஸ்ட்மெண்ட், இவ படுத்தாதான் இவளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இவ இந்த மாதிரி விஷயங்கள் போனதுனாலதான் இவளுக்கு வாய்ப்பு, இவ நெக்ஸ்ட் லெவல் போனானா ஓ அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா, இந்த இந்த டாக்கே வேண்டாம். அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது எல்லா இடத்துலயும் இல்லை, ஒரு சில இடத்துல இருக்கு. நானும் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், உப்மா கம்பெனில இருக்குதான். ஒரு பொண்ணு வர வைக்கணும், அதை உட்கார வைக்கணும், அதுல அவளை கன்வின்ஸ் பண்ணணும், அவளை அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும், அந்த ப்ரொடியூசருக்கு கொடுக்கணும், அதனால டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். இது இந்த ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் லெவல் போகாது, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோடய முடிஞ்சிடும். அவங்க ஒரு உருப்படியா ஒரு மூவி கூட எடுக்க மாட்டாங்க. அப்படியும் எடுத்தாலும் அது பாதியில நின்று போயிடும், அதுவும் முழுசா எடுத்தாலும் ரிலீஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவி உப்மா கம்பெனின்னு சொல்லி தள்ளப்படுது. அந்த இடத்துல போய் மாட்டிக்காதீங்க. ஒரு பப்ளிக்ல இந்த பிஹேவியர் நடக்காது, மேக்ஸிமம் டீசெண்டாக தான் நடந்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நபரோட நீங்கள் மீட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா, அந்த நபர் பப்ளிக்ல எந்த மிஸ்டேக்கும் பண்ணியிருக்க மாட்டாரு. ஒரு தனிப்பட்ட இடத்துல தான் கூப்பிட்டுருப்பாங்க, அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் ஏன் போகணும், அந்த இடத்துல ஏன் நிற்கணும்? இப்போ என்னையே ஒரு ஆடிஷன் கூப்பிட்றாங்கன்னா எங்கே இருக்க ஆஃபீஸ் தான் நான் கேட்பேன். அதையும் மீறி ஒரு காஃபி ஷாப்போ இல்லை அங்கே இங்கேன்னு சொன்னால் நான் யோசிப்பேன். சரி, காஃபி ஷாப் ஓகே, ஒரு பப்ளிக் இருக்கிற இடம். இதே ஒரு ரூம், ஹோட்டல் ரூம் புக் பண்ணிட்டு அங்க நிறைய நடிகர்கள்லாம் வராங்க, நீங்களும் வாங்கன்னு சொன்னா நான் அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிப்பேன். ஏன்னா அது பிரைவசியான இடம். அந்த இடத்துல போயிட்டு நம்ம நின்று பேசி அவரை நம்மளை பேட் டச் பண்ணி அதை வெளியே போய் பேசி அது கம்ப்ளைண்டா மாறி எதுக்கு வேஸ்ட்? அந்த நாள் ஏன் நம்ம வீணாக்கணும்? அதுக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடலாமே, மறுநாள் நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம ஷூட்க்கு போய் அட்டன் பண்ணலாம். ஸோ தேவையில்லாத அன்வான்டான விஷயங்கள்லாம் கொஞ்சம் மெச்சூரிட்டி நீங்களே வளர்த்துக்குங்க. எந்த இடத்துலையும் ஒரு தனிப்பட்ட ஒரு பிரைவசியான இடத்துல ஆடிஷன் மீட்டிங் கொடுக்காதீங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியே வரலாம், அந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். அதையும் மீறி உங்களை அப்ரோச் பண்ணுறாங்கன்னா எஸ் ஆர் நோ. ஏன்னா சில பேர் சில நடிகைகள் ஒத்துக்கவும் செய்கிறாங்க, வேண்டாம்னு சொல்கிறாங்க, நோன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, எஸ்ன்னு சொல்கிறவங்க. அவங்க தனிப்பட்ட கருத்து, அவங்க தனிப்பட்டோட கமிட்மெண்ட், அவங்களோட பர்சனல். இது தப்பு இது ரைட்டுன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்கா? இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு சில பேர் ஒரு சில நபர்கள் பண்ணுறாங்க தான், செய்கிறாங்க தான், அப்ரோச் வரதான் செய்யும். அது சினிஃபீல்ட்ல மட்டும் கிடையாது, எல்லா ஃபீல்டிலும் இருக்கு. அதை நாம பாதுகாப்பா நாம பெண்கள் நாம பாதுகாப்பா இருக்கிறதா நம்ம பொறுப்பு இருக்கு, அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி இது எல்லா ஃபீல்டுகளையும் இருக்கதான் செய்து அது சினி ஃபீல்ட்லேயும் எல்லாரும் பண்றது இல்லை, ஒரு சிலர் தான் பண்றாங்க அப்படிங்கிறது சொன்னீங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, எப்படி இதுல இருந்து நம்ம விளைவிக்கிறது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஒரு ஒழுக்கமா ஒரு ஆஃபீஸ் எடுத்து ஒரு ரெண்ட் கொடுத்து அங்க கூப்பிட்டு ப்ராப்பரா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ப்ராப்பரா ஒரு ஆடிஷன் நடத்தினா மட்டும்தான் நாம அங்க அட்டெண்டன்ஸே கொடுக்கணும். மற்றபடி இல்லைங்க ஊரில் இருக்கு எங்கள் ஆஃபீஸில், எங்கள் நேட்டிவ் அங்கே தான் நாங்கள் ஷூட்டிங்லாம் எடுக்கிறோம், இங்கே நாங்கள் தங்கியிருக்கோம், ஹோட்டல் பிடிச்சி தங்கியிருக்கோம், நாங்கள் இங்கே தான் ஆடிஷன் எடுக்கிறோம், நீங்கள் இங்கே வாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். அந்த இடத்துல போகிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். இல்லை எப்படியாவது நம்ம நடிச்சாகணும், எப்படியாவது நம்ம ஃபெமிலியர் ஆகணும், எனக்குன்னு ஒரு இன்கம் வேணும், ஸோ எப்படி வேணாலும் நான் இருந்து நடிச்சிடுவேன், ஃப்ரேம் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி வேணாலும் போங்க, தப்பு இல்லை, அது உங்களுடைய விருப்பம். ஆனா அங்க போயிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களை ஏமாற்றம் கொடுத்துட்டாங்கன்னா லபலபன்னு கத்தி பிரயோஜனமே கிடையாது. அடுத்தது உங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்காதே. ஒருத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா அவங்க வாய்ப்பு கிடைக்காத இடத்த நாசமாக்கணும்னு நினைக்கிற சர்க்கிளும் இருக்காங்க, சில ஆர்டிஸ்டும் இருக்காங்க, நான் உன்னை வச்சு செய்வேன்னு. அப்படிலாம் வேண்டாம். அவங்க ஜெனியூனா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அவங்க போல்டா கொண்டு அந்த இடத்துல நிக்க வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நடந்தது ஃபேக்ட், அதுதான் நடந்துச்சா அப்படின்னா அதுக்கு நியாயம் கொடுக்க கோர்ட் இருக்கு. நீங்கள் சொன்னீங்க மேடம், சில உப்மா கம்பெனிகள் அப்படிங்கிறது சொன்னீங்க, சில அப்ரோச் இதுவும் அவங்க புதுசாக ப்ராஜெக்ட் வரும்போது அந்த மாதிரி இது போக ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அணுகிறவங்க இருக்காங்க. உதாரணமாக இப்போ நீங்களே கூட உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதை பற்றி சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரேவதி சம்பவத்தை சொல்கிறாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவங்க போயிட்டு வரும்போது அவர் சூர்யா பின்னாடி கட்டி பிடிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எந்த விதமாக அப்ரோச் பண்ணுவாங்க, அதை கண்டுபிடிச்சி எப்படி விலகிறது? அவங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னா பேசுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசி பார்ப்பாங்க, நம்மளோட ஸ்மைலிங்கும் நம்ம அக்செப்ட் பண்ணுற விதமும் பார்த்துட்டு இவங்க நம்ம தனியாக கூப்பிட்டா வருவாங்களா அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் நம்ம நூல் போட்டு பார்க்குறது. எல்லாமே எல்லா ஆண்களையும் சொல்லலை, சில ஆண்கள் ஒரு மென்டாலிட்டி இருக்கும்ல, நல்ல சாரீ கட்டிட்டு ஹோம்லியாகவும் நிற்கிறவங்க கேரக்டரும் இருப்பாங்க, ரொம்ப கிளாமராக பண்ணிக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் அப்படி இப்படி விலகி போய் நிற்கிறவங்களும் இருக்காங்க. அது கேரக்டர், அந்த கேரக்டரில் அப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும், வேற வழி இல்லை. ஸோ அந்த கேரக்டர் தான். இப்போ கிளாமராக ஒரு கேர்ள் நடிக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு
அப்படிதான் அப்படின்றது நினைக்கக்கூடாது. சில மென் அவங்க யாருமே வந்து எந்த பொண்ணும் ஒரு மென்னோட பார்வை நம்ம மேல தப்பா வருதா, ஒரு ரெஸ்பெக்டோட வருதான்றது நமக்கு தெரியும். நாம எல்லாம் கடந்து வந்திருப்போம். சில பேட் டச், குட் டச் எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும். நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது என் பின்னாடி யாராவது என்னையே ஃபோக்கஸ் பண்ணாங்களா, எனக்கு அந்த உணர்வு இருக்கும். யாரும் நம்மள வாட்ச் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்றது. அப்படி ஒன்றும் வெள்ளந்தில்லாம் கிடையாது. எனக்கு தெரியாது அவங்க அப்படி பேசுவாங்க, இவங்க பேசுவாங்க சொல்றது சுத்த பொய். எனக்கு தோணுச்சு, அன்னைக்கு எனக்கு மெசேஜ் வரும்போது தோணுச்சு, எனக்கு பேசும்போது தோணுச்சு, அவாய்ட் பண்ணிட்டேன். எஸ்னா போகலாம், நோனா அவாய்ட் பண்ணிக்கலாம். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் அந்த இடத்துல நோ, வெளியே போயிட்டேன், முடிஞ்சது, அதோட முடிஞ்சது, கிளியர். நான் இதை எடுத்துட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம், இதுக்கு மேல எந்த பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி வரக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றத சுத்தமா நடக்காத விஷயம். அது ஒரு இடத்துல தட்டிக்கிட்டு ஒரு இடத்துல ஒரு நபர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த பல பேருக்கு காதுபட அசிங்கப்படுத்திட்டோம்னா அது முடிஞ்சிடுமா? எல்லா ஆண்களுக்கும் ஒரு பயம் உண்டாக்கும். இந்த பொண்ணை தொட்டா இந்த பொண்ணு அந்த பொண்ணு மாதிரி பண்ணிடுவாளோன்ற ஒரு பயம் இருக்கும். ஆனாலும் அப்ரோச் இருக்குமா இல்லையா? அதையும் மீறி அந்த அப்ரோச்ல சில பேர் போகாம இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பண்ணதான் செய்வாங்க. சில பேரோட கமிட்மெண்ட், சில பேரோட சூழ்நிலைகள் இருக்கலாம். அது தப்புன்னு சொல்லவும் முடியாது, ரைட்டுன்னு சொல்ல முடியாது. அது நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது. அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. அதனால எந்த பொண்ணுக்கும் வந்து தெரியாமலாம் கிடையாதுங்க. அதுவும் இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப இருக்கிற பெண்களையே, நான் 90s என்னோட விட்டுருங்க, இந்த 2Kல வர பொண்ணுங்க எல்லாமே ரொம்ப பல கில்லாடியா இருக்காங்க. எது சரி எனக்கே வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருங்க, அப்படி இருங்க, இப்படி பேசுங்க, அப்படி பழகுங்க அப்படின்னு நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களுக்கே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் ஏமாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட் லெவல் நான் வந்தா ஹீரோயினா தான் வரணும், நான் வந்து அந்த கதைக்கு பெரிய எல்லா சீன்லயும் நான் இருக்கணும், நிறைய எனக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க மேல ஆசைப்படுற சில ப்ரொடியூசரும் வரலாம், சில டைரக்டரும் வரலாம். ஸோ அதுக்கு நீங்க ரெடியா? உங்களுக்கு என்ன திறமை, அந்த திறமைக்கு தேடி உங்ககிட்ட கேட்பாங்க. அப்போ நீங்க போங்க, உங்களுக்கு நீங்க வேல்யூ பண்ணுங்க. நீங்களா போனீங்கன்னா அங்க ஒரு விஷயம் நடக்கும். அங்க ஒரு விஷயத்த நீங்க ஹேண்டில் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கணும். அதுக்கு நீங்க தயார்னா போங்க, இல்லைன்னா கம்முனு உட்காருங்க. உங்க திறமையை நீங்க வளர்த்துக்குங்க, அவ்வளவுதான் சொல்வேன். நீங்க சொன்னீங்க எஸ் ஆர் நோன்னு சொல்லிடலாம் அப்படின்னு. எஸ்னா ஓகே, இல்லைன்னா என்ன நோன்னு சொன்னா முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா சில இடங்கள்ல வந்து தொடர்ந்து தொந்தரவு பண்றது இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. பிரவேதிஸ் மத்திய என்ன சொல்றாங்கன்னா, அப்படி சொன்னப்பறம் எனக்கு வாய்ப்புகள் குறைஞ்சது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? யாரும் உள்ள கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ரேப் சீன்லாம் பண்றதில்ல. நீ வந்தாதான் உனக்கு வாய்ப்புன்னு சொல்றவங்க யாரும் கிடையாது. உனக்கு ரொம்ப மெயின் ரோல் வேணும், ஹீரோயின் தான் வேணும் அப்படின்னு சில விஷயங்கள் அவங்க சில இடத்துல சில விஷயங்கள் நடக்கும்போது எல்லா இடத்துலயும் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அந்த இடத்துல மேபி நடந்திருக்கலாம். அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அவங்க சொல்றது நாம கேட்குறோம், அவ்வளவுதான். ஆனா நமக்கு திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பா நமக்கு வரும். வாய்ப்புகள் குறைஞ்சதுன்னு சொல்றது அவங்களோட கணிப்பா இருக்கு. ஆனா அவங்க அந்த திறமையான ஆளா இருந்து அந்த பொண்ணுக்கு அந்த முழுக்க திறமை அந்த 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 கேரக்டருக்கு அவங்க தான் செட் ஆவாங்க அப்படின்னு மைண்ட்ல ஏறுற அளவுக்கு யாராவது ஒரு டைரக்டர் இருந்தாங்கன்னா கூப்பிடதான் செய்வாங்க. அவங்கள கூப்பிடுவாங்க மீன்ஸ் அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்காக, அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு நான் சொல்ல வரல. ஸோ அந்த இடத்துல அவங்க போய் ஒர்க் பண்ணலாமே. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு ப்ராஜெக்ட்ல கூப்பிடுறாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீங்க வெளியே ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற இடத்துல எனக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுங்க, நான் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க, நான் அது பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும், இல்லாமலாம் கிடையாது. நிறைய இடத்துல ஒரு பட்ஜெட் சுருக்கிறது தான் பார்ப்பாங்க. இந்த பட்ஜெட்குள்ளே இந்த திறமையான ஒரு பொண்ணு இந்த கேரக்டருக்கு அந்த பொண்ணு ஆப்டாக இருக்கான்னா அந்த பொண்ணை கமிட் பண்ணுவாங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. அது அவங்க கரெக்டான இடத்துல அப்ரோச் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்க வந்து, அது ஆனால் உங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒரு சம்பவத்தை நீங்கள் எதிர்கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. இது மாதிரி உங்களோட சக நடிகைகள் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்காங்களா? அவங்க இது மாதிரி அனுபவங்களை எதிர்கொண்டிருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா, நான் பேசுறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மனசுல இருக்கிறத அப்படியே ஒப்பிச்சிடுறேன். நான் மனசுல ஒன்றும் வச்சுக்க மாட்டேங்கிறேன், டக்கு டக்குன்னு பேசிடுறேன். சில பேர் பயப்படுவாங்க அவங்க பர்சனல் ஷேர் பண்றதுக்கு. என்கிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கிடையாது. கோ ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப க்ளோஸா இல்லை. அதுதான் நான். அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா க்ளோஸ் யாரும் வரமாட்டாங்க என் பக்கத்துல. கொஞ்சம் நான் அப்படி தான் இருப்பாங்க தூரமா, ஹாய் ஹலோ எப்படி இருக்கே அப்படிதான் போகும். பர்சனல்லாம் ரொம்ப ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியே கொட்டினாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி பேசிடுவேன் கரெக்டா. அது பிடிக்காது. நான் சிங்கிள் பேரண்ட்டு,
எனக்கு ஆண் துணை இல்லைன்றது தெரியும். ஸோ ஆண்களோட அப்ரோச் இல்லாம இருக்காதுல்ல. அந்த இடத்துல நான் எப்படி பேசணும், பழகணும்? ஒரு 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 மனுஷன் ஒரு அப்ரோச் பண்றாருன்னா அந்த அப்ரோச்க்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னா நமக்கு விருப்பம் இருந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம கொடுக்குற ரிப்ளைல அவங்களோட பார்வை திரும்பும். நீ சொல்லிட்டல்லுன்னு காலில் இருக்க செருப்பத்தை அடிச்சோன்னா அடுத்த நிமிஷம் அந்த மனுஷன் என்ன நினைப்பாரு, என்ன கரை வரும் மனசுல, என்ன தோணும்? எல்லாரும் முன்னாடியும் ஒரு செருப்பு எடுத்து ஒரு பொண்ணை அடிச்சு தாம்தும்னு ஒரு மாதிரி கிரியேட் பண்ணி விட்டாங்கன்னா அந்த ஆளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? பழி வாங்குற எண்ணமா இருக்கும். ஒரு நாள் மாட்டு வெடி என் கையில, அப்போ உன்னை வச்சு செய்யறன்ற மாதிரி தானே இருக்கும். அதுவே ஒரு சாஃப்ட் கார்னரோட நம்ம சொல்லிட்டு அந்த இடத்துல நழுவி போனா நமக்கும் சேஃப். ஏன் ஒருத்தர் அவங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்திருக்கு. அவர் ஒரு ஜென்டிலா அப்ரோச் பண்றாரு, ஸோ நம்ம மறுக்கிறோம், அதோட முடிஞ்சு போயிருது அப்படின்னது ஓகே. சிலர் ரொம்ப வலுக்கட்டாயமா அப்ரோச் பண்ணுவாங்க, நீங்க மறுத்தா கூட அவங்க வருவாங்க. அப்ப நீங்க அவங்கள எதிர்கொள்றது எப்படி எதிர்கொண்டாகணும்? நீங்க வன்முறையை தானே. அந்த அளவுக்கு பெண்கள் பற்றாக்குறை இல்லைங்க இந்த இடத்துல. நிறைய பெண்கள் ஒர்க் பண்றாங்க, நிறைய அழகழகான பெண்கள் இருக்காங்க. இந்த பெண்ணை விட அழகழகான பொண்ணுங்களும் பார்க்கலாம், அழகான கேரக்டரும் பார்க்கலாம். ஆப்ஷன் அதிகமா இருக்கு. இந்த பொண்ணு நோன்னு சொன்னா இதை விட பேரழகியா பார்த்துட்டு போலாமே. வாவான்னு இழுக்கிறவுக்கு ஐஸ்வர்யா ராய் அப்படிலாம் கிடையாது. அந்த அளவுக்குலாம் பெண்களை 100% குணத்திலையும் 100% அழகுலையும் யாரும் கிடையாது. பிளஸ் மைனஸ் ஈக்குவலா இருக்கு. அந்த ஆளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அந்த மென்னோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் நான் கரெக்டா சொல்றேன். நான் அப்ரோச் பண்றேன், உனக்கு பிடிக்குதா, எஸ்ன்னு சொல்லு, இல்லையா நோன்னு சொல்லி இடத்த காலி பண்ணு, முடிஞ்சிச்சு. நான் நினைச்சேன் நீ ஓகே சொல்லுன்ட்டு, ஆனா நீ அப்படி கிடையாது. அப்போ நான் மென்டலி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். உன் ஸ்பேஸ்க்கு வேற ஒருத்தையும் நான் கேட்கவோ இல்லை உரிமையான இடத்துல எனக்குன்னு ஒரு பெண் இருக்கா அவகிட்டே நான் அப்ரோச் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு மென்டாலிட்டியோட மைண்ட் மாறிடும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணு தான் வேணும் வேணும் வேணும்னு நோண்டிட்டு இருக்கிற காலங்கட்டம் போயிடுச்சு. ரொம்ப ரேர் பீப்புள் தான். மென்ன ரொம்ப மோசமான பார்வையில பார்க்கவே வேண்டாம். மோசமான ஆண்கள் இருக்காங்க. இதோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் கேவலமான முறையில் ரேப் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான ஜந்து மிருகங்களை மென்னுல இருக்கதான் செய்வாங்க. ஆனா அதை ஒரு காரணம் காமிச்சு அந்த மாதிரி ஒரு ஆட்களை பார்த்துட்டு நல்லா இருக்கிற மென்னுங்களையும் நம்ம தப்பா சொல்லக்கூடாது. ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் அன்டைம் நான் கிளம்புறேன்னா மேனேஜர் கால் பண்ணுவாரு, ரீச் ஆயிட்டேன் நம்ம வீட்டுக்குன்ட்டு. அவரும் மென்னு தானே. ஸோ நாம அந்த ஹாஸ்பிட்டல் நடந்த அந்த ரேப்ல காரணமான அந்த மிருகத்துக்கும் அந்த மென்னுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அந்த டிஃப்ரெண்ட் பாருங்கன்னு தான் சொல்றேன். அப்படியா இருப்பாங்கன்னு சொல்லி ரியாக்ட் பண்ண வேண்டாம், அந்த மிருகமா இருப்பான்னு ரியாக்ட் பண்ண வேண்டாம் எந்த பொண்ணும். அப்ரோச்ன்றது ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம் தான். ஒரு மென்னு ஒரு பொண்ணுகிட்ட பேசுறது அப்ரோச்னா ஹார்மோன் ப்ராப்ளம். அவங்க குணத்துல இருக்கிற சில மைனஸ், அதை நம்ம கரெக்ஷன் கொடுக்கலாம். அது நம்ம பெண்களோட கையில தான் இருக்கு. அந்த குணம், அந்த பேசுற தன்மை எல்லாமே பெண்கள்கிட்ட இருக்கு, நம்ம கையில இருக்கு. ஒரு ஆண் மிருகம் ஆகுறதுக்கும் ஒரு ஆண் நமக்கு சகோதரனா பாக்குறதுக்கும் அப்பாவா பாக்குறதுக்கும் நம்ம பார்வையில, நம்ம பேச்சுல, நம்ம உடையில எல்லாமே இருக்கு. அதை நாம கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்கும் மீறி ஒரு மிருகம் ஆகுறான் ஒரு ஆணுன்னா அவன் மிருக குணம், மனுஷன் கிடையாது. அப்படிப்பட்ட ஆளுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கணும். அந்த வெளிநாட்டுல பண்ற துபாய் அந்த மாதிரி, சவுதி ஏரியா அந்த மாதிரி நடு ரோட்ல தொங்க விடுவாங்க. அந்த மாதிரி லெவல்ல தண்டனை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. வணக்கம். வணக்கம்.